பாருங்க சாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சும்மா வெளியே பாக்குறது கார் பங்களா வசதி கோடி கோடியான சொத்து கோடி கோடியான பணம், ஆனா உள்ளுக்குள்ள வேதனை சாபம். பாருங்க இந்த உடவுது யாராலும் சாபத்தை மாற்ற முடியாது. சவால் விட்டு சொல்ல முடியும், யாராலும் சாபத்தை மாற்ற முடியாது, யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாதுங்க. எவ்வளவு கோடி கோடி பணம் இருந்தாலும் கோடி கோடி செல்வம் இருந்தாலும் எந்த மனிதனால எந்த மனுஷியால பாவத்தை மன்னிக்க முடியாது, சாபத்தை மறக்க முடியாது. ஆனா ஆண்டவராகி தெய்வம் இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்கும். ஏன் தெரியுங்களா? மனு கொடுத்துக்காக பாவமானாரு. பாருங்க இந்த முழு உலகத்துக்காக இயேசு பாவமானார், இயேசு சாபமானாருங்க. மனிதன் தலைமுறை தலைமுறையா தொடர்கிற சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க. ஆமா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் இயேசு வரும்போது சாபம் மாறிடும். 100 கோடி பணம் இருந்தாலும் சாபம் மாறாது. ஆனா என் தெய்வத்தை உயிரோடு இருக்கிற என் தெய்வம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சாபம் மாறிடுங்க. ஒரு நொடிப்பொழுது சாபம் மாறிடும் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது. ஏன் தெரியுங்களா? இந்த முழு உலகத்துக்காக இயேசு சாபமானார். பரிசுத்த வேதம் சொல்லப்படுது பாருங்க, இயேசு சாபமானார். மனிதனுடைய சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க. வேற என்ன சொல்ல முடியுமா? என் இயேசு சாபத்தை ஏற்றுக்கொண்டார். மனிதனுடைய எல்லா அக்கிரமத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க. நீங்களும் நானும் இந்த வாழ்ந்த ஜனங்கள், வாழ்கிற ஜனங்கள், வாழ போற ஜனங்கள் எல்லாருடைய சாபத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு நின்று உயிரோடு இருக்கிறாருங்க. ஆமா, அந்த உயிரோடு தெய்வங்களை தேடி வந்திருக்கிறார். கேட்க அன்பான சகோதரமாரே, சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, ஆண்டவராகி தெய்வம் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்கு ரத்த சிந்திருக்கிறார். மறந்துடாதீங்க அன்பு சகோதரிமார்களே, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை